ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அகைன் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கம் போல் இந்த ப்ராடக்ட்ஸும் நான் ஆர்டர் போடலை, இது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் போட்டிருக்கிறது. நான் ஜஸ்ட் வாங்கி மட்டும் அவங்களுக்கு அனுப்புகிறேன், அவ்வளோதான். சாம்சங் மொபைல் தான் 2 ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோவில் இந்த ப்ராடக்ட்ஸோடைய துபாயில் என்ன ரேட்டு அப்படின்ற அந்த வேல்யூவும் பார்க்க போகிறோம். இந்தியாவில் இது என்ன ரேட்டு, எவ்வளோ அமௌண்ட் சேவ் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாம்சங் S25 ப்ளஸ் 512 GB ஓகேங்களா. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் 1,20,000 ரூபாய் கிட்ட வருது. இது வந்து 512 GB 200 மெகா பிக்சல் கேமரா அது இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் 1,12,000 ரூபாய் அப்படின்ற 1,12,000லேருந்து 20,000 அந்த ரேஞ்சில் வருது. இதை நான் இங்கே துபாயில் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னா நம்ம ஊர் காசுக்கு 68,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 40,000 ரூபாய் சேவ் ஆகிருக்கு. 40,000 ரூபாய்க்கு மேலே சேவ் ஆகிருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி மொபைல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு அதிகமான ரேட்டில் நம்ம வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அமௌண்ட் கம்மியாகும். நம்ம ஊர்லேயே ஆல்ரெடி கம்மியாக இருக்கிற ரேட்டு அந்த மொபைல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2,000 3,000 அந்த மாதிரி தான் கம்மியாகும். இந்த மாதிரி லேக்ஸ் கணக்கில் இருக்கிற அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஐஃபோன் மாதிரியே இது இருக்குது. அது அந்த ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டானியம் ஃபினிஷிங் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கு. அப்படியே ஐஃபோன் ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு ஐஃபோனே இங்கே வாங்கியிருக்கலாம், ரெண்டுமே சேம் தான். பட் ஐஃபோன் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லை, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இப்போல்லாம் வந்து ஐஃபோனை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க, அடாப்டர் தர மாட்டுறானுங்க. சார்ஜரில் வெறும் இந்தமாரி சி டைப் பின், ஆக்சுவலி இது C2C, நம்மளுடைய யூஎஸ்பி கனெக்ஷன் மாதிரி வராது, C2C பின் தான் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த சிம் கார்டு எடுக்கிற ஒரு சின்ன பின், வெறும் இந்த பாக்ஸில் மொபைலு சார்ஜர் கூட இல்லை, சார்ஜர் ஒயர் தான், அடாப்டர் நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். இந்த பின் வெறும் இது மட்டும்தான் வருது இந்த பாக்ஸில். ஃபஸ்ட்டெல்லாம் பாக்ஸ் நாங்கள் மொபைல் வாங்குறது இருந்தால் ஒரு 20,000 ரூபா மொபைல் வாங்குறது இருந்தாலே மொபைலு, சார்ஜரு, அதுக்கு ஒரு ஹெட்ஃபோன் தருவான். அப்புறம் இது இல்லாமல் தனியாக கிஃப்ட்ஸ் வேறு தருவான், ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் தருவான். அப்படிலாம் இருந்தது. இப்போ அப்படியே டோட்டலாக எல்லாம் மாறிடுச்சு. அடாப்டர் கூட நம்ம தனியாக வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இது இன்னொரு மொபைல். இது வந்து சாம்சங் கேலக்ஸி A36. இது வந்து 256 GB. போன மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஐஸ் ப்ளூ கலரில் லைட் கலரு, அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கம்மி ப்ரைஸிங். வந்து கலருக்கும் வர ரேட் மாறும். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆசம் லைம் அப்படின்னு சொல்லி ஒரு கலர் இருக்குது. எனக்கு இந்த மொபைல் ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா வியட்நாம் லாங்குவேஜில் வந்து பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து மொபைலில் வந்து இன்டர்நேஷ்னல் விஷன், மிடில் ஈஸ்ட் விஷன் அப்படின்னு வேற ஒன்று இருக்கான். ஸோ அது வேற ஒன்று பார்த்து வாங்கணும். அப்புறமா அது வந்து இன்டர்நேஷ்னல் விஷன் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்புறம் லாங்குவேஜ் மாற்றினோடனே அது மாறிடுச்சு. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ, இது இன்னொரு பார்சல் தனியாக வந்திருக்கு. ஸோ அந்த 2 மொபைலும் நார்மலாக ஆன் பண்ணி நான் உள்ளே போயிட்டு எல்லாமே ஸ்கிப் கொடுத்து கேமராஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி அந்த சாம்சங் S25 ப்ளஸ் அதோட கேமரா அல்டிமேட்டாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஃபுல் ஜூமில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ பிக் எடுத்தால் கூட அவ்வளோ அக்யூரேட்டாக அந்த புக்கில் இருக்க லாஸ்ட்டு சின்ன வேர்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே கிளியராக சூப்பராக இருந்தது. இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, சாம்சங்
A36 5G அதுதான் அதே 256GB. அதே மொபைலை இது நல்லா இருக்குது கம்மி ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு இதோட ப்ரைஸ் நான் சொல்லலை. இது வந்து நம்ம ஊரில் 35,000 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 22,000 23,000 நம்ம ஊர் காசுக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 10,000 சேவ் ஆகுது. அது நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணதுனால அந்த மொபைலை தூக்கி தனியாக வச்சுடுவோம். நம்ம இந்த பர்ஃப்யூமுக்கு வருவோம். இது வந்து டேவிட் ஆஃப் கூல் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பர்ஃப்யூம். இந்த பர்ஃப்யூமை வாங்க சொல்லி ரொம்ப நேரமாக ஒரு ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு வந்து இது எனக்கு வரும்போது வாங்கிட்டு வா, இது எனக்கு வரும்போது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா செக் பண்ணால் நம்ம ஊர் காசுக்கு இது வந்து 6,000 ருபீஸ் அங்கே இந்தியாவில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு வெறும் 1,400லேயே கிடைக்குது, 1,500லேயே கிடைக்குது. ஸோ இது வந்து 120 ml இது. ஸோ இது ஏன் இப்படி சஜஸ்ட் பண்ணி மேபி அவனுக்கு யாராவது சஜஸ்ட் பண்ணாங்களா, இல்லை இது அவன் யூஸ் பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணானா என்னன்னு தெரியல. ஸோ இது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் நான் இது வாங்கி சும்மா அடித்து பார்த்தேன். செம்மையாக இருக்குது, இந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இப்போ தான் தெரியுது ஏன் இதை வாங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணான்னு. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப நேரத்துக்கு இருந்தது. நான் இது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் போல் எடுத்தேன். ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் எனக்கு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் இருந்தது. ஸோ செம்மையாக இருக்குது இந்த பர்ஃப்யூம். இந்த மொபைல் வீடியோ நீங்கள் ஆல்ரெடி அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அதே சேம் கலர், அதே சேம் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இதில் பெருசாக எதுவுமே கிடையாது. இதுவும் அதே மாதிரி தான், அதே வியட்நாம் லாங்குவேஜ் தான் வந்தது இதுக்கும். இது வந்து என்னென்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒயிட் கலர் சார்ஜர் கொடுத்துருந்தா, அது பிளாக் கலர் சார்ஜர், அவ்வளோதான் வித்தியாசமே. ஸோ இதை நம்ம திரும்ப பார்க்கலான்னு அவசியம் இல்லை. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.